வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய 9/12/2024 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்த கொஸ்டினோடைய மாடல் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒய்யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸின் பவர் இசட் அப்படின்னா எக்ஸின் பவர் இசட் வந்து ஒய் நடுக்கு 2க்கு சமம் அப்படின்னா ஜெட்டோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிமான சமம்னா அடுக்கு சமம், சரிங்களா? இது ஒரு ரூலு. அடுத்து a பவர் m the whole power n ஈக்குவல் டு a பவர் m into n, இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 137 எக்ஸோட பவர் 0.42 அடுக்கில் என்ன இருக்குது ஜெட்டு, சரிங்களா? இன்ட்டு ஜெட் ஈக்குவல் டு 137 கீழே எழுதிக்கலாம் கொஞ்சம், ஈக்குவல் டு 137 பவரில் என்ன இருக்குது 0.62 பவர். இது வந்து எக்ஸு, இது ஒய் ஸ்கொயர், ஒய்யோட மதிப்பை அப்படி போகிறோம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிமான 2 சமமாக இருக்குது. ஸோ அடுக்கையும் சமமாக்கிடலாம். அடிமான 2 சமன்றனால அடுக்கு சமமாகும். 0.42 ஜெட் ஈக்குவல் டு 1.32 சொல்லி 1.24 சொல்லி மாறும் 1.24. ஸோ ரெண்டு பக்கமும் 2 ஸ்தானம் கழித்து 0 இருக்குது. இது ஜெட்டு இன்ட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது 42 ஜெட் ஈக்குவல் டு 124 சொல்லி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஜெட்டோட மதிப்பு 124 வகுத்தல் 42. ஸோ 42 3 என்ன வரும் 126 வரும். ஸோ 126 ரொம்ப க்ளோசஸ்ட் இருக்காங்கன்னா 3க்கு க்ளோசஸ்ட் என்னது 2.95 தான். இது சுருக்கம்னா ஆன்சர் வரும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போதில் 20% வந்து இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் போதில் 3 வருஷம் கழிச்சு அமௌண்ட்டு அந்த பிரின்சிபல் என்னவா மாறுதுன்னா 3120 சொல்லி மாறுது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த சேம் அமௌண்ட்டுக்கு சேம் சம்முக்கு சேம் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 3 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை பர்சன்ட் அப்படின்னா 60% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், சரிங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளவு 100 கூட்டல் 60 160% வந்து 160% வந்து அமௌண்ட்டாக இருந்திருக்கும், சரிங்களா? 160%. அப்போ 160% வந்து 3120 ரூபா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. நமக்கு வந்து 20% மதிப்பு தான் தேவை. ஸோ ரெண்டு பக்கமே 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். ஸோ 8ஆல் வகுத்திங்கன்னா 20% ஈக்குவல் டு 3/24 மிச்சம் 3/24 மிச்சம் 7 9/8 ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 390, சரிங்களா? அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கான வட்டி 60%. ஸோ அமௌண்ட் என்னவாக இருக்கும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 160% வந்து அமௌண்ட்டாக இருக்கும். 160%ஓட மதிப்பு 3120 ரூபா அப்படின்னா 20% மதிப்பு 390 ரூபா. அடுத்ததாக 2 நம்பரினுடைய எல்சிஎம் மீச்சிமம் மீப்போவாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பரினுடைய பெருக்கல் பலன், 2 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து அந்த எண்களுடைய மீச்சிமம் மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இது வந்து ரூலு, சரிங்களா? ஒரு நம்பர் நமக்கு என்ன தெரியாது, எக்ஸ்னு எடுத்துக்கணும். இன்னொரு நம்பர் வந்து 54. ஸோ எல்சிஎமோட மதிப்பு அளவு 162, ஹெச்சிஎஃபோட மதிப்பு 27. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 எக்ஸோட மதிப்பு 81 சொல்லி வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நடந்து போகிறாரு. ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்து காரில் வந்து வராரு கன்சர்ன் ஃபீல்டில். அப்படி வரும்போதில் அவருக்கு வந்து டோட்டல் வந்து 8 மணி நேரம் 45 நிமிஷம் எடுக்குதான், சரிங்களா? அதே தான் அவர் ரெண்டு முதல்ல நடந்து போயிட்டு 2 காரில் வந்தவர். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து கார்லேயே பயணப்பட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து 5 மணி நேரம் வந்து கம்மியாகுமா, சரிங்களா? அப்படின்னா 2 பக்கமும் நடந்தே போனார் அப்படின்னா போகிறதுக்கு வர்றதுக்கு நடந்தே போய் வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறாரு. அடுத்ததாக காரில் போகிறாரு. இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஃபஸ்ட் நடந்து போயிட்டு 2வது காரில் திருப்பி வர்றாரு. அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 8 மணி நேரம் 45 நிமிஷம் சொல்லி ஆகுது, சரிங்களா? இது சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்து 2 பக்கமும் காரில் போயிட்டு வரும்போது அவருக்கு எவ்வளோ நேரம் கம்மியாகுது, 5 மணி நேரம் கம்மியாகுது. அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், 3 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகுமா? சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்க போகிறோம். 2ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 2 வாக் 2 கார் ஈக்குவல் டு 16 மணி நேரம் 90 நிமிஷம்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, 90 நிமிஷம் சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை, 2 பக்கமும் கார் நடந்து போனார்னா என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சமன்பாடு 3 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணால் சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 கழிச்சோம் அப்படின்னா அடியாயிரும். ஸோ 2 பக்கமும் நடந்து போனார்னா எவ்வளோ நேரம் வரும், 13 மணி நேரம் 45 நிமிஷம் வந்து ஆகும். அவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்ததாக இந்த கொடுக்கப்பட்ட எண்களால் இந்த 33, 6, 8, 16 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இயல் எண் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட எல்சிஎம் எடுத்துட்டா அதுதான் ஆன்சர். 33, 6, 8, 16. சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 3ஆல் எடுக்கலாமா, 3ஆல் எடுத்திங்கன்னா 11, அடுத்து 2, இந்த 8, 16 அப்படியே வந்துடும். அடுத்ததாக 2ஆல் அடி 2, 1, 4, 8. ஸோ 4ஆல் பண்ணிங்க அப்படின்னா 11, 1, 1, 2. சரிங்களா, இப்போ அப்படி பிரிக்கிற வேண்டியது தான். 3 × 2 × 4 × 11 × 2. ஸோ 3 2 6, 6 × 4 41, 88. 6 48 எவ்வளவு, 528ன்றதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்ததாக ஒரு 3 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, 7:2:5. அவங்களுடைய டைம் வந்து எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 11 மாதம், 7 மாதம், அப்புறம் 12 மாதம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்னா என்ன இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா, ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க, ப்ராஃபிட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ என்ன, 7:2:5. சரிங்களா, அதே நேரத்தில் டைமோட ரேஷியோ என்ன, 11 மாதம், 7 மாதம், அடுத்து 12 மாதம். சரிங்களா, பெருக்குனிங்க அப்படின்னா 77, 14, 60. இதுதான் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ மதிப்பு. சரிங்களா, அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு, இது ஒரு நல்ல கணக்குங்க. அடுத்ததாக ஏன்ற ஒரு கேன் வந்து அதில் வந்து பி அப்புறம் கியூன்னு 2 லிக்யூட் இருக்குது. அதோட ரேஷியோ வந்து 8:7ன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து முதல்ல ஒரு 5 லிட்ரு மிக்சர் அந்த கலவையை வந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதே கலவையில் கியூ வந்து அதே சேம் அமௌண்ட் 5 லிட்டர் எடுத்துகிட்டு சேம் அமௌண்ட்டு 5 லிட்டர் கலவை எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கேனில் வந்து பிக்யூன்னு ரெண்டு பொருள் இருக்குது. அந்த பொருளுடைய விகிதம் வந்து 8:2ன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து 5 லிட்ரு வந்து அந்த கலவையை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 5 லிட்ரு வந்து கியூ வந்து ஃபில் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ ஃபில் பண்ண மாத்திரம் இந்த ரேஷியோ என்னவாகிடுது, இந்த கலவையோட ரேஷியோ என்னவாகுது, கியூட ரேஷியோ 2:3 சொல்லி மாறிடுது. அப்படின்னா எத்தனை லிட்டர் பியோட மதிப்பு ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ரேஷியோ 8:7 சொல்லி இருந்துச்சா. இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 5 லிட்டரை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். சரிங்களா, 5 லிட்டரை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அப்போது இப்படி எடுக்கும் போதில் என்ன நடக்கும், இந்த அளவு தான் மாறுமே ஒழிய இந்த விகிதம் வந்து மாறாது, சேமாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், 5 லிட்ரு வந்து ஆட் பண்ணுறோம். 5 லிட்ரு எது ஆட் பண்ணுறோம், கியூவை வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா, கியூவை வந்து 5 லிட்டர் ஆட் பண்ணுறோம். இது பியோட மதிப்பு, இது கியூவோட மதிப்பு. சரிங்களா, முதல்ல இருந்த கலவை, அந்த கலவையில் வந்து 5 லிட்ரு வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து 5 லிட்ரு கியூ வந்து ஊற்றுறோம். இப்போ வந்து இந்த ரேஷியோ என்ன ஆகிடுது அப்படின்னா 2:3ன்னு சொல்லி மாறுது. நல்லா கவனிங்க, இதில் மாறுறது எது, கியூவோட மதிப்பு தான் மாறி இருக்கு. அப்போது கியூவோட மதிப்பு தான் மாறி இருக்குது, பியோட மதிப்பு அப்போ அப்படியே தான் இருக்குது. ஸோ பிக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. ஸோ 2க்கும் 4க்கு எல்சிஎம் என்ன, 2க்கு 8க்கு எல்சிஎம் 8 தான். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையும் 4ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரேஷியோ வந்துடும். சரிங்களா, அப்போது பியோட மதிப்பு ஆரம்பத்துலேயும் இப்போயும் சேமாக தான் இருக்கும், கியூவோட மதிப்பு தான் மாறி இருக்குது. இப்போ அளவு பெருக்குனிங்க அப்படின்னா 4ஆல் பெருக்கிங்கன்னா 8:12ன்னு சொல்லி வரும். நல்லா கவனிங்க, இங்கே 7ல் இருந்த ரேஷியோ இப்போ என்ன இருக்குது, 12ன்னு சொல்லி மாறிடுச்சா கியூவோட ரேஷியோ. அப்போது 5 கூடி இருக்கா, 5 ரேஷியோ கூடி இருக்குது. இதோட மதிப்பு எவ்வளவு, 5 லிட்டரா, 5 லிட்டரா. அப்போது ஒரு ரேஷியோட மதிப்பு 1 லிட்டராக இருக்குமா. இப்போ இந்த கலவையோட மொத்த மதிப்பு எவ்வளவு, 15 ரேஷியோ. அப்போது 15 ரேஷியோ ஈக்குவல் டு 15 லிட்டரா. இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த கலவையிலேருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்துருக்கோம். 5 லிட்டர் எடுத்தோம்னா அப்போ 5 லிட்டர் கூட்டினோம் அப்படின்னா 15 கூட்டல் ப்ளஸ் 5 லிட்டர் ஈக்குவல் டு 20 லிட்டரா? 20 லிட்டர் வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்குமா? ஆரம்பத்தில் 20 லிட்டர் இருந்திருக்குமா? ஸோ இந்த 20 லிட்டரோட மதிப்பு என்ன, ரேஷியோ என்ன, 8:7. ஸோ மொத்தம் எவ்வளவு? இது வந்து 15 ரேஷியோ. 15 ரேஷியோட மதிப்பு 20 லிட்ரு. சரிங்களா? அப்போ 15 ரேஷியோட மதிப்பு 20 லிட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பிஓட மதிப்பு தான் தேவை. பிஓட ரேஷியோ 8. ஸோ ஒரு ரேஷியோ வந்து என்ன மதிப்பு வரும்? 20/15 சொல்லி வரும். நமக்கு தேவை 8 ரேஷியோ. சரிங்களா? அப்போது அதோட மதிப்பு 20/15 × 8 ஈக்குவல் டு என்ன வரும்? 4 3. ஸோ 32/3 லிட்டர் தான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலவை 8:7ன்ற விகிதத்தில் இருக்குது. அது வந்து எத்தனை லிட்டருன்னு தெரியாது. அதில் வந்து 5 லிட்டர் நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த கலவையோட அளவு தான் மாறுமே ஒழிய அந்த கலவையில் இருக்கக்கூடிய விகிதங்கள் மாறாது. சரிங்களா? கியூவோட விகிதம் மாறாது. ரெண்டாவது 5 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 5 லிட்டர் கியூவோட அளவு, கியூவோட மதிப்பு, கியூ வந்து 5 லிட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது? அந்த விகிதம் வந்து 2:3 சொல்லி மாறிடுச்சு. இப்போது நம்ம வந்து மாறாமல் இருக்கிறது எது? பியோட மதிப்பு தான். அதை சமன்படுத்துகிறோம். ஸோ 8க்கு மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து கியூவோட மதிப்பு எவ்வளோ ரேஷியோ கூடியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் 5 லிட்டர் தான் நம்ம கியூ ஊற்றிருக்கோம். ஸோ 7லேருந்து 12க்கு 5 ரேஷியோட மதிப்பு 5 லிட்டர் அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 1 லிட்ரு. அப்போ இந்த ஒட்டுமொத்த கலவையினோட விகிதம் 8:7 இருக்குது. அது மொத்த விகிதம் 15 ரேஷியோ. 15 ரேஷியோனா இந்த அளவு வந்து 15 லிட்டர் இருக்கும். இதுலேருந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து முதல்ல அந்த கலவை வந்து 5 லிட்டர் தான், 5 லிட்டர் வெளியேற்றிருக்கோம். ஸோ 5 லிட்டர் நம்ம ஆட் பண்ணோன்னா முதல்ல இருக்கக்கூடிய கலவையோட மொத்த கொள்ளளவு கிடச்சிடும். ஸோ மொத்த கொள்ளளவு 20 லிட்டரு. அதோட ரேஷியோ என்ன? 8:7. 15 ரேஷியோ. 15 ரேஷியோட மதிப்பு 20 லிட்டரு அப்படின்னா நமக்கு தேவையான பியோட மதிப்பு, ஆரம்பத்தில் இருந்த பியோட மதிப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 8 ரேஷியோ. 8 ரேஷியோட மதிப்பு 32/3 லிட்டர்ன்றது தான் ஆன்சர். அடுத்ததோட வேல்யூ கேட்டிருக்காங்கப்பா. ஸோ என்ன வரும்? எல்லாத்துக்கும் மீச்சியமாக 18 வரும். ஸோ 5 6 6 3 9 9 2 18. சரிங்களா? என்ன போட்டு வச்சுருக்கேன்? 18ன்னு சொல்லிடணும். ஸோ 5 6 6 3 9 9 2 கீழே எல்லா இடத்துலையும் 2 2ஆல் பெருக்கும். எல்லாத்தோடையும் மதிப்பு கீழே 9 இருக்கிறனால இது மொத்தமாக கூட்டி 2ஆல் பெருக்கிறேன். சரிங்களா? 18 கூட்டல் 3 மைனஸ் 1 வகுத்தல் இங்கே ஒரு 18 வரும். ஸோ அப்பான் ஆன்சர் 3 ப்ளஸ் மைனஸ் அடியாக வரும். ஸோ 3 வகுத்தல் 18ன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு ட்ரெயின் வந்து 92 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 92 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அது வந்து 184 கிலோமீட்டர் வந்து ஒரு செட் ஆஃப் டைமில் வந்து கிடக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் 204 கிலோமீட்டர் வந்து 102 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்குது. அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய மொத்த ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடு தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? டோட்டல் டைம் இதுதான் வந்து ஃபார்முலா. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. பட் 184 மீட்ரு. ஃபஸ்ட்டு ஒரு 184 மீட்டர் கிடக்குது. அடுத்து 204 மீட்டர் வந்து கிடக்குறாங்க. ஸோ 184 கூட்டல் 204 மீட்டர். சரிங்களா? டைம் என்னது? ஃபஸ்ட்டு 184 கிலோமீட்டரை 92 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க. ஸோ இதுதான் டைம். அடுத்து ரெண்டாவது 204 கிலோமீட்டரை 102 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற வேகத்தில் கிடக்குறாங்க. ஸோ இதுதான் டைம். அதாவது டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். சரிங்களா? அதை தான் டேரெக்டாக போட்டிருக்கோம். அப்போ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 388 வகுத்தல் இது அடி கொடுத்தீங்கன்னா 2 வரும். இது அடி கொடுத்தீங்கன்னா 2 வரும். வகுத்தல் 4 9 நாங்கள் 36 மிச்சம் 2. ஸோ 7 நாங்கள் 28. டோட்டலாக வந்து 97 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற வேகத்தில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக யாமினி யாஷின் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 37,200 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த இயரில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் 5,000 கிடைக்கிது. அதோட யாமினியோட பங்கு 1,300 அப்படின்னா சரின்னு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி தெரிஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ப்ராஃபிட்டோட ரேஞ்ச் என்ன? ப்ராஃபிட் வந்து இப்போ டோட்டலாக 5,000 ரூபாய். இதில் யாமினிக்கு எவ்வளோ கிடைக்குது? 1,300 ரூபா கிடைக்குது. அப்போது சரீனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,700 கிடைக்கும். ஸோ இவங்களோட ரேஷியோ என்ன? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 13:27 தான் வந்து
இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சேமாக இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 50 மதிப்பு 37,200 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஜரீனோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஜரீனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 27 ரேஷியோவில் இருக்குமா. ஸோ 27ஓட மதிப்பு 37,200 வகுத்தல் 50 × 2 27 சரிங்களா. அதனால் ஒரு ரேஷியோ என்ன வரும், 37,200 வகுத்தல் 50ன்னு வரும். ஸோ 27 ரேஷியோ ரெண்டு பக்கம் 27 இருக்குதுங்கன்னா சரிங்களா. இதோட ஆன்சர் என்ன வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த 50 வந்து 100/2ன்னு சொல்லி எடுக்கலாமா. அப்போ 37,200 வகுத்தல் 100 × 27 × 2 சொல்லி எடுக்கலாமா. இந்த வகுத்தல் இருக்க 2 மேலே போயிடும் சரிங்களா. அப்போது என்ன வரும், 00 யூனிட் டிஜிட் பண்ணிங்கன்னா 2 14 14 2 28. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 8ல் முடிகிற மாதிரி இருக்கணும். யூனிட் டிஜிட் 8ல் முடிகிற மாதிரி ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சரை போட்டுடலாம், அவ்வளோதான். அடுத்ததான் ஒரு 7 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 45 இருக்கான். அந்த நம்பரில் ஒவ்வொரு நம்பருடைய ஈச் நம்பரோடையும் வந்து ஆவரேஜ் வந்து 4 குறைச்சாங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈச் நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஏதாவது கால்குலேஷன் பண்ணோம்னா அதை வந்து ஆவரேஜில் பண்ணோம்னா நமக்கு வந்து புது ஆவரேஜ் கிடைச்சோம். ஸோ 45 - 4 = 41ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக கொடுக்கப்பட்டதில் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. இது வந்து ஃப்ராக்ஷனை கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஆன்சர் எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ அந்த ரெண்டை வந்து நம்ம டச் பண்ண வேண்டாம். இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, 2 + 17/900, 2 + 13/900, 2 + 13/300, 2 + 13/300 தான். ஸோ இங்கே 2 வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை எதுவுமே பண்ண வேணாம். ஸோ 043 என்ன பண்ணலாம் அப்படின்னா, 043 மைனஸ் இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து அப்படி கழிக்க வேண்டியதான். 04 வகுத்தல் எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9, எத்தனை பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்கோ புள்ளிக்க போகிறோம் அத்தனை 0 சரிங்களா. = 2 கூட்டல் சரிங்களா. இப்போ இங்கே என்ன வரும், 39 வகுத்தல் 900 வரும் சரிங்களா. 2 + 39 கூட்டல் 900 சொல்லுவோம். இதை அடிச்சிங்க, இது சுருக்குனிங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் 13 அடி எடுத்திங்கன்னா 13 வகுத்தல் 300 சொல்லி வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்ததாக வைசாலி அப்புறம் மன்யா இவங்க 2 பேரும் வந்து 35:8ன்ற விகிதத்தில் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸில். அவங்களோட ப்ராஃபிட் வந்து 3655 அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, சரி நமக்கு தெரிஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தாகுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோவோ அதுதான் ப்ராஃபிட்டோட ரேஷியோ. அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 27ன்றது 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். அப்படின்னா 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் இந்த இடத்துல இது மட்டும்தான். டைரெக்டாக இப்படி ஆன்சர் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன, 35 கூட்டல் 8 43ன்றதோட மொத்த ரேஷியோ சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ அந்த வந்து ப்ராஃபிட்டுக்கு இணையாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டோட மதிப்பும் 3655 3655. ஸோ அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை, 27ஓட மதிப்பு தான் தேவை. ஸோ ஒன்னோட மதிப்பு என்ன வரும், 3655 வகுத்தல் 43. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 85ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது 27 ரேஷியோட மதிப்பு. ஸோ 27 ரேஷியோ மதிப்பு 27 × 85 இதோட மதிப்பு 2295ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு மில்க் வெண்டர், ஒரு பால்காரர் வந்து அவருடைய பாலில் வந்து 40 லிட்டர் பாலில் வந்து 40% பால் இருக்காமா. அதுக்கடுத்து எத்தனை லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் சரிங்களா அந்த கலவையோட மதிப்பு 25% பால் இருக்கிற மாதிரி மாறும் சொல்லி கேட்குறாங்க. 40 லிட்டர் பாலில் 40% வந்து 40 லிட்டரில் வந்து 40% வந்து பாலாமா. அப்படின்னா எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்தா அது வந்து 25 லிட்டர் 25% வந்து பாலாக மாறும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 40 லிட்டரில் 40% வந்து பால் சரிங்களா. இது ரெண்டுலேயுமே நமக்கு மில்கோட சொல்யூஷன் தெரியும். அப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நம்ம இப்போ வந்து இந்த 40 லிட்டர் பாலோட வந்து எவ்வளவும் தெரியாது. நம்ம X லிட்டர் வந்து தண்ணி கலக்கும் போதில் இந்த மிக்சரோடைய மதிப்பு இதில் இருக்கக்கூடிய பாலோடைய மதிப்பு 25% மாறிடும் சரிங்களா. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25% அடியாயிரும். 25 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8×20 8×40 8×40 ஸோ 64 சொல்லி வரும். 40 கூட்டல் எக்ஸோட மதிப்பு 64 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 24 லிட்டர் தண்ணி தான் வந்து நம்ம வந்து பியூர் வாட்டர் வந்து சேர்த்துருப்போம். 24 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த கலவையோட சொல்யூஷனில் மில்கோட அளவு 25% மாறிடும். அவ்வளோதாங்க.
அடுத்து பானு வந்து 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து ஒரு போட்டில் வந்து 30 மணி நேரத்தில் தண்ணீருக்கு எதிர் ஓட்டத்தில் அதாவது அப்ஸ்ட்ரீமில் கிடக்குறாங்க சரிங்களா. அது வந்து தண்ணீருக்கு இணையான டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 12 மணி நேரத்தில் இந்த இந்த ஒட்டுமொத்த தூரத்தையும் கிடக்குறாங்க. அப்படின்னா அந்த நீரோட்டத்தினுடைய வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு தெரிஞ்சது அப்ஸ்ட்ரீமோடைய மதிப்பு எவ்வளவு, ஸ்பீடு ஆஃப் அப்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா 790 கிலோமீட்டர் 30 மணி நேரத்தில் கிடக்கிறது தான் அந்த ஸ்பீடு சரிங்களா. ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமு இந்த 790 கிலோமீட்டர் வந்து 12 மணி நேரத்தில் கிடக்கிறது சரிங்களா. அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வேகத்தை கேட்டாங்க, படகுனுடைய வேகத்தை கேட்டாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும். அப்படின்னா ஃபார்முலா என்ன, அப்ஸ்ட்ரீம் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், டவுன் ஸ்ட்ரீம் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னென்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் தெரிஞ்சு ஒரு மனிதனுடைய ஸ்பீடோ இல்லை போட்டோட ஸ்பீடோ கேட்டாங்க அப்படின்னா a+b upon 1/2 சரிங்களா. a+b upon 2 சரிங்களா. இதோடு தண்ணியோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா 1/2 a - b. இது ரெண்டோடைய அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட வேகத்தை கழித்து 2ஆல் வகுத்துனீங்க, அது வந்து தண்ணியோட ஸ்பீடு கிடச்சிடும் சரிங்களா. நமக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும். அப்போ நமக்கு தேவையானது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஈக்குவல் டு 1/2 790 வகுத்தல் 12 மைனஸ் 790 வகுத்தல் 30 ஈக்குவல் டு 790 காமனாக வெளியில் எடுத்துருவோம் சரிங்களா. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 அப்பான் 790 சரிங்களா அப்பான் 2 இன்ட்டு 1/12 மைனஸ் 1/30ன்னு சொல்லி வரும். இது ரெண்டுக்கு மீச்சம் எடுத்திங்கன்னா 60 வரும் சரிங்களா. அப்போ 60னா 790 வகுத்தல் 2 இன்ட்டு சரிங்களா, ரெண்டுக்கு மீச்சம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஸோ 5 மைனஸ் 2 இது வந்து 3ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 வகுத்தல் 60 790 வகுத்தல் 2 இன்ட்டு 3 வகுத்தல் 60 இதோட மதிப்பு 20ன்னு சொல்லி மாறுமா, 1/20 மாறுமா. ஸோ அதை வந்து டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். இன்ட்டு 1/20 சரிங்களா. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20க்கு 20 அடி ஆயிரும். ஸோ 79 வகுத்தல் 4 இதனுடைய மதிப்பு என்ன, 80. கிட்டத்தட்ட 80னா 20 கிட்ட வருது சரிங்களா. 80 எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கிட்ட வரும். 20 கிட்ட நெருக்கி இருக்கிற ஆன்சர் 19.75 km/h வேகம் தான் அந்த நீரோட்டத்தினுடைய வேகம் சரிங்களா. இது மனிதனுடைய வேகத்தை கேட்டாங்கன்னா இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டோடைய ஸ்பீடை கூட்டி 2ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குடைய ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதாங்க. 19.75 தான் ஆன்சர். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட இந்த எண்களால் ஓபடக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பர் என்ன கேட்குறாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்ன, அதனால் ஓபடக்கூடிய நம்பர் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்மாலஸ்ட் இந்த நம்பராக இருக்கும். ஸோ இங்கே 90 ஓபடும், 810 ஓபடும். சரி, அதுக்கு அடுத்து உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 81. அதால் ஓபடுற நம்பர் என்ன பாருங்கள். அதால் ஓபடுற நம்பர் 720 ஓபடாது, 810 ஓபடும். ஸோ இதுதான் டேரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 18 1 81 18 சரிங்களா. இப்போது 9ஆல் வகுத்தீங்கன்னா 2 1 9 2 சரிங்களா. இது 2 காமன் எடுத்திங்கன்னா 1 1 9 1 சரிங்களா. இது அப்படியே பெருக்குங்க. 5 × 9 × 2 × 9 10 × 81 ஈக்குவல் டு 810 தான் ஆன்சர். முடிஞ்சு சரிங்களா இந்த கணக்கு. அடுத்து எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. x² + y² மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ் என்னவா இருக்குது, a+b இருக்கா, ஒய் என்ன இருக்குது, a - b இருக்கா, a - bன்ற ஃபார்மேட்டில் இருக்கா. இதோடைய ஸ்கொயரோடைய கூடுதல் கேட்குறாங்க சரிங்களா. a+b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படின்னா 2 × a² + b². இப்படி தான் பழசில் இதுக்கு முன்னாடி இருந்த ரயில்வே எக்ஸாம்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போ அதை ஒரு ஸ்டெப் அதிகப்படுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போது x² y² மதிப்பு தான் தேவை. இதை வந்து அப்படி போட போகிறோம். 3 + √6² சரிங்களா ப்ளஸ் 3 - √6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × a² என்ன, ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 3² ப்ளஸ் √6 ஸ்கொயர் சரிங்களா. அப்போது 2 × 9 + 6 15 ஈக்குவல் டு 30 தான் ஆன்சர் வரும். டேரெக்டாக போட்டுடலாம். இதே
a + b the whole square minus a minus b the whole square சரிங்களா. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன விட வரும் அப்படின்னா 4ab விட வரும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இது சம்மந்தமாக அடுத்து கேட்கலாம் சரிங்களா. அடுத்ததாக ஒரு சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60 ரூபாயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 62 ரூபாயும் கிடைக்கிது அப்படின்னா அந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 60 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வரும், ஒரு வருஷத்துக்கு 30 ரூபா வரும் சரிங்களா. 30 ரூபா. ஸோ ஃபஸ்ட் இயர் அப்புறம் செகண்ட் இயர். ஸோ மொதல் வருஷத்துக்கு 30 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2வது வருஷத்துக்கு சேம் 30 ரூபா தான் வரும் சரிங்களா. ஆனால் 2வது வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், இங்கே பிரின்சிபல் இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 62 ரூபா. அப்போ 2வது வருஷத்தில் ஒரு 2 ரூபா கூடுமா. மொதல் வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடைய மதிப்பு சேமாக தான் இருக்கும் எந்த கணக்குலையும் சரிங்களா. 2வது வருஷத்துல தான் இந்த வட்டிக்கு வட்டி பார்ப்போம். ஸோ இப்போது நமக்கு என்ன தேவை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தெரிஞ்சால் தான் பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2வது வருஷம் மொதல் வருஷத்துடைய வட்டிக்கான மொதல் வருஷம் அசலுக்கான வட்டி 30 ரூபா 2வது வருஷத்துக்கு 30 ரூபா சரி. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன வரும், 2வது வருஷம் இந்த மொதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் 30 ரூபா அப்படின்னா வட்டி 2 ரூபா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா × 100 = 20.3 தான் 3% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் வந்து 20/30. ஸோ இங்கேருந்து 20/30 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா 20% மதிப்பு எவ்வளோன்னா 2 சரிங்களா. அதே இது இந்த பிரின்சிபலில் இருந்து 3% 20/3% மதிப்பு 30 ரூபாயாக இருக்குமா சரியா. அப்போ 1% மதிப்பு என்ன வரும், பிரின்சிபல் × 1% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இங்கே இருக்கிறது அப்படியே அங்கிட்டு போகும் சரிங்களா. 3 ஒரு நிமிஷமா ரேட் ஆஃப் 20/300 = 30ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது அடி எடுத்திங்க அப்படின்னா 30க்கு 30 0க்கு 0 30 15. ஸோ = பிரின்சிபலோட மதிப்பு 900/2ன்னு சொல்லி வரும் = 450 ரூபா. அதுதான் பிரின்சிபல். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போயுமே சேமாக இருக்கும். ஸோ மொதல் வருஷத்துலேருந்து 2வது வருஷத்துக்கு கிடைக்கிது அந்த வட்டிக்கான வட்டி 2 ரூபா. இதோட பர்சன்டேஜ் வந்து 20/3%. இந்த பிரின்சிபல் வந்து இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே இந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் மொதல் வருஷம். ஸோ மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 30 ரூபா அப்படின்னா பிரின்சிபல் வந்து 20.3% மதிப்பு 30 ரூபா அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் தான் தேவை. ஸோ 100% 100 அப்படி கீழே கொண்டு போகிறோம். ஸோ 300 இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா பிரின்சிபலோட மதிப்பு 450 ரூபான்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு பெட்ரோலோடைய விலையை வந்து 60% வந்து அதிகரிக்கிறாங்க சரிங்களா. அப்படின்னா 2வது அதோடைய கன்சம்ஷன் வந்து எவ்வளவு மாறுச்சு அப்படின்னா அதோடைய செலவு வந்து 28% மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவு = ப்ரைஸ் × கன்சம்ஷன் சரிங்களா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ப்ரைஸ் × கன்சம்ஷன். செலவு = விலை × நுகர்வு சரிங்களா. செலவு = விலை × நுகர்வு சரிங்களா. அவன் என்ன கொடுத்துட்டான், விலையோட மதிப்பு எவ்வளோ கூடுதுன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போனா நுகர்வு வந்து எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா இந்த செலவு வந்து 128%ஓடையே நிற்கும், அதிகரித்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ரைஸோட மதிப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு இனிஷியலில் இருந்தது இப்போ நியூ ப்ரைஸ். ஸோ 100ல் இருந்தது 160 மாறிடுச்சு சரிங்களா. நியூ ப்ரைஸ் 60% கூடி 160 மாறிடுச்சு. இப்போது கன்சம்ஷன் வந்து எக்ஸில் இருந்தது ஒய்யாக மாறி இருக்கும். ஸோ அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ XYன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து எவ்வளோவா இருக்கணுமா, 100லேருந்து 128 மட்டும்தான் இருக்கணுமா சரிங்களா. இது பெருக்கில் இருக்குது. ப்ரைஸ் × கன்சம்ஷன் = எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நமக்கு கன்சம்ஷன் தேவை. கன்சம்ஷன் = எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் ப்ரைஸ் சொல்லி மாறுமா. அப்போ இதை டேரெக்டாக அடி கொடுப்போம். அடி கொடுத்தாங்க அப்படின்னா 1 சரிங்களா. இங்கே என்ன வரும், X/Y = என்ன வரும் 1/160/128 சொல்லி வரும். இதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்பான் பிரின்சிபல் 128/160 சொல்லி வரும் சரிங்களா. 128/160 சொல்லி வரும். ஸோ 2 பக்கமும் 160 பெருக்குனீங்க. இந்த 120 அப்படி இங்கேயே கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைனா 2 பக்கம் 160 பெருக்குனீங்கன்னா
இந்த இருக்க 160 அடி ஆயிரும். ஸோ 160:128 சரிங்களா. எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோலேருந்து எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. ஸோ 160லேருந்து 128 மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. 160லேருந்து 128 மாறி இருக்குது சரிங்களா. எவ்வளோ மாறி தான் கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 16 8 16 128. ஸோ 80% தான் வந்து அதோட விலையை வந்து குறைச்சிருந்தோம். சாரி, அதோடைய நுகர்வை குறைச்சோம். 80% மாற்றணும் அப்படின்னா 100லேருந்து 80% மாற்றணும் அப்படின்னா நமக்கு தேவையான இன்க்ரீஸ் வந்து 128% நின்றும் சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். இது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த 160லேருந்து 128 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசமோ அதை வந்து வகுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. இப்போது ஒரு கம்பெனியில் வந்து 25000 பேட் வந்து எல்லா கம்பெனிலையும் 25000 பேட் உற்பத்தி பண்ணுறாங்களாம் சரிங்களா. இதில் வந்து பிளாஸ்டிக் பேட் வந்து 55%, அடுத்து உட்டன் பேட்டோடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் உட்டன் பேட்ஸ் பிராண்ட் ஒய் மேனுஃபேக்சர் பை கம்பெனி சியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய உட்டன் பேட்டினுடைய ஒய்யினுடைய மதிப்பும் சரிங்களா, அப்புறம் ஏ அப்புறம் எஃப் இந்த கம்பெனியோடைய மேனுஃபேக்சர் சரிங்களா, உடன் பேட்டோடைய மேனுஃபேக்சருக்குள்ள ரேஷியோனை கேட்குறாங்க சரிங்களா. கம்பெனி சியில் இருக்கக்கூடிய உடன் பேட்டில் ஒய்யோட ரேஷியோ இதுவும் கம்பெனி ஏ அப்புறம் எஃப்பில் இருக்கக்கூடிய மொத்த உடன் பேட்டினுடைய ரேஷியோவும் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரி, ஒவ்வொரு கம்பெனி 25000 பேட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போது சிஇயோட பேட்டு பிளாஸ்டிக் பேட் வந்து 45% சரி, 45% அப்படின்னா இது மொத்தம் எவ்வளோ இருக்கும், 55% இருக்குமா. ஸோ நமக்கு என்ன தேவை, 19ஓட ரேஷியோ தேவை சரிங்களா. இப்போ முதல்ல 55% வந்து 25000 எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ 55% வந்து 25000 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25000 வகுத்தல் சரிங்களா. பாருங்க ஒரே ஒரு நிமிஷம், கணக்கு எத்தனை கணக்கு, 20 கணக்கு. 25000 × 55% சரிங்களா. 55% = 100 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 13750 சொல்லி வரும் சரியா. 55%ன்றது 13750. இந்த 55%ன்றது 6:1 விகிதத்தில் இருக்குது. நமக்கு என்ன தேவை, இந்த ஒய்யோட மேனுஃபேக்சர் 19ஓட ரேஷியோ தான் தேவை. ஸோ 25 ரேஷியோவுடைய மதிப்பு சரிங்களா. 25 ரேஷியோட மதிப்பு 13750 அப்படின்னா நமக்கு தேவையானது 19 ரேஷியோ தான். ஸோ 13750 வகுத்தல் 25 × 19 மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து இதோட மதிப்பு 10450 சொல்லி கிடைக்கும். எது கம்பெனி சியில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒய் உட்டன் பேட்டினுடைய மதிப்பு 10450 சரிங்களா. 10450. இப்போ நமக்கு என்ன கேட்குறா, ஏ அப்புறம் எஃப்பில் இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தி உடன் பேட்டினுடைய மொத்த உற்பத்தியோட ரேஷியோ கேட்குறான் சரிங்களா. மொத்த உற்பத்தியோட ரேஷியோ கேட்குறான். இப்போ ஏல எவ்வளோ இருக்குது, ஏல வந்து 55% வந்து பேட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பிளாஸ்டிக் பேட். அப்போ இது வந்து எவ்வளோ, எத்தனை பர்சன்ட், டோட்டல் 45% இருக்குமா இது மொத்தமும். அடுத்து எஃப்பில் எவ்வளோ, 40% வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ இது மொத்தம் எவ்வளோ இருக்கும், 60% இருக்குமா. நமக்கு என்ன தேவை, ஏ அப்புறம் எஃப்பில் இருக்கக்கூடிய உடன் பேட்டினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு, 45% + 60% டோட்டலாக எவ்வளவு, 105% இருக்குமா. ஸோ நமக்கு 25000ன்றது 100% சரிங்களா. அப்போ 105% மதிப்பு எவ்வளவு, 25000 சரிங்களா. 25000 × 105% மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26250 சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து கம்பெனி ஏ அப்புறம் எஃப்பில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த உடன் பேட்டினுடைய மதிப்பு 26250. இதோட ரேஷியோ சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 209. ரேஷியோ வந்து என்ன வரும்னா 209:525 சொல்லி வரும் சரிங்களா. இதுதாங்க ஆன்சர். 209:525 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 209:525 தான் ஆன்சராக வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 7 நம்பருடைய ஆவரேஜ் 57. அந்த ஒவ்வொரு நம்பரோடும் ஈச் நம்பரோடையும் 6 வந்து கூட்டுறோம் அப்படின்னா அதில் நியூ ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 57ஓட ஒவ்வொரு நம்பரோட கூட்டுறதுனால ஆவரேஜோட பழைய ஆவரேஜோட இந்த என்ன கால்குலேஷன் கொடுக்குறாங்களோ அதை செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு புது ஆவரேஜ் கொடுக்கும். புது ஆவரேஜ் வந்து +6 63 தான் சரி. அமித் வந்து 171 சேரை வந்து விற்கும்போது அவனுக்கு வந்து 71 சேரோட செல்லிங் ப்ரைஸ் லாபமாக கிடைக்குது அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கேட்குறான். ஸோ ப்ராஃபிட் = SP - CP சரிங்களா. SP - CP சரிங்களா.
இப்போ என்ன 171 சேர் விற்கிறான். 171 சேரோடைய செல்லிங் ப்ரைஸு 171 சேரோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு எதிராக விற்றுருப்பான். அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளவு? 71 சேருக்கான செல்லிங் ப்ரைஸ் மதிப்பு வந்து கிடைக்கிது. அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ 171 சிபி ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 171 எஸ்பி மைனஸ் 71 எஸ்பி. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 100 எஸ்பின்னு சொல்லி வரும். 100 எஸ்பி ஈக்குவல் டு 171 சிபி. ஸோ 171 சிபி. இப்போ மாறிலியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சிபி அப்பான் எஸ்பி ஈக்குவல் டு 100 வகுத்தல் 171. ஸோ சிபியோட மதிப்பு 100, எஸ்பியோட மதிப்பு 71. எவ்வளோ கூடியிருக்கு? 71 வந்து கூடியிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71% வந்து கூடியிருக்கு. சரிங்களா? இதுதான் ஆன்சர். இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதில் இல்லை டேரெக்டாகவே போட்டலாம்ப்பா. இது நம்ம பல தடவை போட்டுட்டோம். சரிங்களா? அடிமானத்தை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா 0.89 ஜெட்டோட மதிப்பு இங்கே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? a பவர் m இந்த ஹோல் பவர் n. அப்போ m × n 31 × 2 என்ன வரும்? 0.62. சரிங்களா? இங்கே ரெண்டுலேயுமே வந்து ஜெட் வந்து பாயிண்ட் வந்து காமனாக இருக்குது, 2 ஸ்தானம் கழிச்சிருக்கு. ஸோ பாயிண்ட் எடுத்தோம்னா ஈக்குவல் டு 89 இசட் ஈக்குவல் டு 62. அப்படின்னா இசட்டோட மதிப்பு 62 வகுத்தல் 89. இதோட மதிப்பு என்ன வரும்னா 0.7ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து 42 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன கேட்குறேன்? 3 நம்பர். சரிங்களா? அதில் வந்து ஆவரேஜ் என்ன 42. 3 நம்பருக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஆவரேஜ்ன்றது என்ன? நடுவில் உள்ள மதிப்பு தானே. அப்போ நடுவில் உள்ள தானே. இதில் வந்து ஸ்மாலஸ்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட்னு கேட்டாங்க. அப்போது இந்த நம்பர் பெருசு அப்படின்னா இது தானே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து 41. 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்கிறேன். 41, 42, 43 வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்மாலஸ்ட் என்னது? 42 தானே. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 41, செகண்ட் ஸ்மாலஸ்ட் 42. இது செகண்ட் பிக்கஸ்ட்னாலும் இது தானே வரும். செகண்ட் பிக்கஸ்ட்னாலும் இதுதான். ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் என்ன வரும்? சேம் நம்பர் 42 தான் வரும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நம்பர் வந்து 798 ஒரு நம்பர் வந்து 798ஆல் வகுக்கும் பொழுது 45 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. அப்படின்னா இந்த சேம் நம்பரை வந்து 21ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து ஷார்ட்கட் என்ன செய்வாங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த 21 வந்து அடி எடுத்து 24 அந்த 45 வகுத்தீங்க அப்படின்னா மிச்சம் என்ன வருதோ அதை ரிமைண்டிங் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா சில இடங்களில் தப்பாக வரும். முதல்ல இந்த நம்பர் என்ன? 798ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண் ப்ளஸ் 45 தான் அந்த எண். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 798ஆல் 21 வகுப்பட்டு தான் பாருங்கள். 24 வகுப்பட்டுருச்சு அப்படின்னா ரெண்டாவது ரிமைண்டரிங் மட்டும் வகுத்து நம்ம வந்து விட கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? ரிமைண்டர் மட்டும் வகுத்து எவ்வளோ விட கண்டுபிடிச்சலாம். ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 321 63 மைனஸ் 63 138 வரும். 323 63. ஸோ 79 8 24 வகுத்தீங்கன்னா 3 63. சரிங்களா? 168. ஸோ 8 38. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த நம்பர் வந்து வகுப்படுது. 798 வந்து கம்ப்ளீட்டாக வகுப்படுது. அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ 45 வகுத்தீங்க அப்படின்னா 2 4 44 2 × 21 44 ப்ளஸ் 3. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 3 தான் ஆன்சர் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட இந்த நம்பரை வகுத்து பாருங்கள். இந்த நம்பர் முழுமையாக வகுப்பட்டால் மட்டும்தான் இந்த இதை மட்டும் வகுத்து மிச்சம் இருக்கிறத ரிமைண்டர் பண்ணலாம். சப்போஸ் இதை வந்து ரிமைண்டர் வந்து இப்போ 1 2 சம்திங் வருதுன்னு 1 வச்சுக்கோங்க. அது இந்த நம்பரோட கூட்டி இல்லை இந்த நம்பரோட கூட்டி வகுத்தீங்கன்னா மிச்சம் என்ன வருதோ அதுதான் வந்து ஒரிஜினல் ரிமைண்டர், நமக்கு தேவையான ரிமைண்டர். சரிங்களா? நமக்கு தேவையான ரிமைண்டர். அப்படி இல்லைனா இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக வகுப்படலைன்னா என்ன ரிமைண்டர் வருதோ அது இந்த நம்பரோட கூட்டி வகுத்தோன்னா நமக்கு வந்து தேவையான ரிமைண்டர் கிடச்சிடும். சரிங்களா? அதான் கான்செப்டே மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ஒரு ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டராமா. சரிங்களா? அது வந்து ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே வந்து ஒரு சிலிண்ட்ரு அதனுடைய அடிப்பாகத்தினுடைய ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த தண்ணீர் நிரம்பிய ஒரு சிலிண்டருக்குள்ளே 12 சென்டிமீட்டர் தண்ணீர் நிரம்பியுள்ள 12 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளைக்குள்ளே தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய உருளைக்குள்ளே ஒரு 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தை வந்து தூக்கி போகிறாங்க. அப்படி தொடரத்தில் அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரோட ஹெயிட்டு ஸ்பியரோடைய வால்யூம் வந்து இந்த கோலத்துக்குள்ளே அமுங்குதா? கோலத்தினுடைய கொள்ளளவு வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே அடங்கிடுதா? அப்படின்னா தானே தண்ணி வந்து கூடும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்பியரோட
ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப்பா. ஆரோட மதிப்பு என்ன 3 × 3 × 3 ஆர் கியூப்போட மதிப்பு. சரிங்களா, இங்கே ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஹெயிட் தெரியாது. சரிங்களா, இப்போது 1/3 சிலிண்டருடைய கொள்ளோட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் தெரியாது, ரேடியஸ் தெரியும். சரிங்களா, ஆர் ஸ்கொயருக்கு 12 × 12 × ஹச். சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது அடி ஆயிரும், 3க்கு 3 அடி ஆயிரும். ஸோ 4 3 12 3 4. சரிங்களா, இல்லை 3க்கு 3 அடி ஆயிடுச்சு. அடுத்து 4க்கு 4 12 12க்கு 2 அடி ஆயிடுச்சு, 3/4. சரிங்களா, இல்லையே, தப்பு பண்ணுறோம். எங்கே தப்பு பண்ணுறோம்? 4H 4 3 12 பை ஆர் ஸ்கொயர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடிவுக்குள்ள எங்கே தப்பு பண்ணுறேன்னா 4/3 4க்கு 4 பைக்கு பை அடி ஆயிரும். 4 12க்கு 12 அடி ஆச்சு, 3 4. ஹெச்சோட மதிப்பு 1/4 வரணும். பார்த்தீங்களா, கூம்போடைய ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். சாரிங்க, சிலிண்டரோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், நான் கூம்பனுடைய ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். சாரி, சிலிண்டரோட ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா, பை ஆர் ஸ்கொயர் என்ன 12 × 12 × ஹச். சரிங்களா, ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். சிலிண்டரோட கொள்ளளவு தானே உயரும். சிலிண்டரோட கொள்ளளவு அந்த கோலத்தை வந்து தண்ணி நிலைமைக்கூட அந்த உருளைக்குள்ளே போடும் பொழுது அந்த உருளையோட கொள்ளளவு தான் உயரும். சரிங்களா, அப்போது அடி எடுத்தோம் பை அடி ஆயிரும், 3க்கு 3 அடி ஆயிரும், 4 12. சரிங்களா, 4 12க்கு அடி ஆயிரும். ஸோ ஹெச்சோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, ஹெச் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா ஹெச்சோட மதிப்பு 3/12 சொல்லி வரும். ஈக்குவல் டு 1/4 சென்டிமீட்டர் தான் அந்த தண்ணியோட அளவு வந்து உயரும். சரிங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். ட்ரெயின் வந்து 114 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 114 கிலோமீட்டர் ஒரு வேகத்தில் வந்து 278 கிலோமீட்டர் வந்து கிடக்குது. அதே நேரத்தில் 372 கிலோமீட்டர் வேகத்தை வந்து 372 கிலோமீட்டர் வந்து 93 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா, அப்போது நம்மளுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 228 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 322 கிலோமீட்டர் வந்து அவங்க பயணப்படுறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 228 கிலோமீட்டர் வந்து டைம் வந்து 228 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு 114 கிலோமீட்டர் per வேகத்தில் வந்து கிடக்குறாங்க. ரெண்டாவது 372 கிலோமீட்டர் வந்து 93 கிலோமீட்டர் per வேகத்தில் வந்து கிடக்குறாங்க. சரிங்களா, அப்போ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 80 100 இது என்ன வரும்? நாங்கள் 27வது கணக்கு 500 சொல்லிடுமா? 600 வகுத்தல் இதை அடிச்சிங்கன்னா 2 வரும், இதை அடிச்சிங்கன்னா 4 வரும். ஈக்குவல் டு 6. அப்படின்னா 100 கிலோமீட்டர் per வேகத்தில் தான் வந்து அவங்க டோட்டலாக வந்து பயணப்பட்டிருப்பாங்க. சரிங்களா, அடுத்ததாக ராகம் வந்து ஒரு நோட் புக்கு வந்து 35 ரூபா மதிப்புள்ள நோட் புக் வந்து 20% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அடுத்து 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பேனாவை வந்து 79% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது, எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறான். இந்த டிஸ்கவுண்டோட மதிப்பு தான் அவனுடைய சேவிங்ஸ். சரிங்களா, 35 × 20% கூட்டல் 100 ரூபாய்க்கு 79%. சரிங்களா, இதுதான். இதை சுருக்கினீங்க அப்படின்னா 5 7 கூட்டல் 79 ஈக்குவல் டு 86 ரூபா தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் வந்து 29வது கணக்கு. ரைட், ஒரு ஷாப்கீப்பர் வந்து 960 ரூபா 4 பைசா 40 பைசாவுக்கு வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 30% 80% கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பொருளை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து விற்கிறாரு. மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 30% அப்புறம் 80% சொல்லி 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது தான் அதோட விற்பனை விலை வந்து 960 ரூபா 40 பைசாவாக இருக்குது. அப்படி எந்த டிஸ்கவுண்ட்டும் அவர் கொடுக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 40% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அடுத்து 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 70% செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா? நமக்கு இங்கே கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ் தான். செல்லிங் ப்ரைஸோட அளவு தான் தெரியும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் செல்லிங் ப்ரைஸ் மாற்ற போகிறோம். 30% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் 70%, 80% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் 20%. இதோட மதிப்பு எவ்வளவு? 960 ரூபா 40 பைசா. சரிங்களா, இது சுருக்குனீங்க அப்படின்னா ஸோ 2 போகிறோம் 2
2 சைவருக்கு 2 சைவர் அடி ஆயிரும் சரிங்களா. மிச்சம் என்ன 7 2 14, 14 அடி கொடுத்தீங்கன்னா இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 14 அடி கொடுத்தீங்கன்னா 5 14 70, 6 14 84 சரிங்களா. 84 6 6 8 சாரிங்க ஒரே நிமிஷம். இப்போ என்ன பண்ணலாம், எம்பி ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 100 இந்த பக்கம் போகுமா, இப்போ எம்பி ஈக்குவல் டு இந்த 100 இங்கிட்டு போகும்போதில் ஸோ இந்த ரெண்டு அசமத்துக்கும் இந்த 100 வந்து சரியாக போயிடும் சரிங்களா. அப்போது கீழே 7×2 இருக்கும். இது வந்து சுருக்குனிங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா 6860 ரூபான்னு சொல்லி வரும் மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு. கணக்கில் என்ன கொடுத்துட்டான், எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்காம இருந்ததுன்னா சரிங்களா அவனோட செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கும், 100 ரூபாயிலேருந்து 140 ரூபாய் இருந்திருக்கும். இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன, அப்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்தால் தானே இந்த 140 ரூபா கிடைக்கும் சரிங்களா. 40% லாபம் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் இந்த இடத்துல சேமாக இருக்குமா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு எவ்வளோ இங்கே 6860 ரூபா சரிங்களா. இதோட ரேஷியோ என்ன 5:7 சரிங்களா. டேரெக்டாகவே அடிச்சிடலாமே. ஸோ 7ஓட மதிப்பு 6860 ரூபா அப்படின்னா 5ஓட மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஓட மதிப்பு அடி கொடுத்தீங்கன்னா 97 63 மிச்சம் 5 8 56 980 ரூபா. ஸோ 5ஓட மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 980 ஈக்குவல் டு 490 ரூபா வந்து ஆன்சராக வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2 சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அந்த சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்திருந்தால் 40% வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் மாத்திரம் 30% டிஸ்கவுண்ட்னா 70% செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. அடுத்து 80% டிஸ்கவுண்ட்னா 20% வந்து செல்லிங் ப்ரைஸ். இதோட மதிப்பை சுருக்குனிங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 6860 ரூபா வரும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொன்று காஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருந்திருந்தால் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் 40% கிடச்சிருக்குன்னு சொன்னான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபானா ப்ராஃபிட் எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸில் 40 ரூபா 140 ரூபா 40% அதிகரிச்சு 140 ரூபான்னு சொல்லி வரும். இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் இருந்தால் தானே இந்த செல்லிங் ப்ரைஸ் வரும் சரியா. அப்போது இந்த செல்லிங் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் சேமாக இருக்குமா. மார்க்கெட் ப்ரைஸ் மதிப்பு 140 சரிங்களா. அது சுருக்குனிங்கன்னா 5:7 சரிங்களா. 7ஓட மதிப்பு நமக்கு மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தெரியும் 6860 ரூபா அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 980 ரூபா. நமக்கு தேவையானது காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 5 ரேஷியோ 980 எல்லாம் பெருக்குனிங்க அப்படின்னா 4900 ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா. 124 ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ 124 ஸ்கொயர் வந்து எப்படி பார்க்கலாம், 100 கூட்டல் 4 ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்கொயர் 144 2 சைவருக்கு வந்து 00. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடுங்கப்பா சரிங்களா. அடுத்து b ஸ்கொயர் 16 + 2 × ab 120 × 4 இதோட மதிப்பு என்ன வரும், 12 48 48 96 960 சரிங்களா. ஸோ 14400 960 + 16 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 76 முடியணும். யூனிட் 76 முடியும். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 15376 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு பெயிண்டிங் காஸ்ட் ஆஃப் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குது சரிங்களா. ஒரு செவ்வக வடிவில் ஒரு ஷீட் இருக்குது. ஒரு செவ்வக வடிவ ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டை வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ரேட் எவ்வளவு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹1.55. அதோட மொத்த அளவு செலவு எவ்வளோன்னா 945 ரூபா. அப்படின்னா அது இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோடைய நீளம் வந்து 30 சென்டிமீட்டர், அகலம் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பரப்பளவுக்கு தானே அவங்க பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதோட மதிப்பு தானே 945 ரூபா. 945 ரூபா ₹1 5 1 ரூபா வீதம் சரிங்களா. 945 ரூபா அப்படின்னா செவ்வகத்தோட ஏரியாவோட பரப்பளவு என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன, L/B சரிங்களா. இதோட வந்து இந்த மொத்த அமௌண்ட்டுக்கு இதுக்கு வந்து 1 ரூபா சரிங்களா. அது வந்து 3/2 சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த ஒட்டுமொத்த பரப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1 ரூபா அப்படின்னா அதோட மதிப்பு அளவு 945 ரூபாயும். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா இங்கே எல்லோட மதிப்பு தெரியும் நமக்கு 30, பியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. 30 × 30 2 இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 1890 சொல்லி வரும். ஸோ 9 அடி கொடுத்தீங்க 90 அடி கொடுத்தீங்க 18 90 / 90 என்னோட என்ன வரும் அப்படின்னா 21 சொல்லி வரும். அது என்னது, அகலத்தினுடைய மதிப்பு. அவ்வளோதாங்க.
அடுத்ததாக ஒரு நல்ல கணக்கு. ஒரு கோனிக்கல் டென்ட்டு சரிங்களா, ஒரு பூம்பொடியில் ஒரு டென்ட் இருக்குது. அதனுடைய கொள்ளளவு வந்து 9240 மீட்டராமா. அதனுடைய அடிப்பாகத்தினுடைய ஏரியாவோட மதிப்பு 1386 மீட்டராமா சரிங்களா. அப்படின்னா அந்த அந்த கோனை வந்து சுற்றி கவர் பண்ணுறதுக்குரிய அந்த கேன்வாஸினுடைய அளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. அதோடைய விட்த்து வந்து 3 மீட்டர் அப்படின்னா அதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஒரு கோன் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு கோன், அந்த கோனில் வந்து அடிப்பாகம் என்னவாக இருக்கும், வட்டமாக இருக்குமா. அடிப்பாகம் வந்து வட்டமாக இருக்கும். இந்த கோனுடைய இந்த சுற்றி இருக்கக்கூடிய பரப்பை வந்து போர்வையால் மூடுறாங்க, அந்த கேன்வாஸ்னால மூடுறாங்க. அதோடைய அகலம் வந்து 3 மீட்ரு, நீளம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதோட பரப்பளவு நமக்கு தெரியும். ஸோ கோனுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/3, வால்யூமுக்கு பரப்பளவு 1/3 பையோட மதிப்பு 22/7 சொல்லி கொடுத்தாங்க. 22/7/r². r² h தெரியாது சரிங்களா. r² × h எஸ் 9240 ரூபா சரி. 9240 மீட்டர் அப்படின்னா இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r² ஹச்சோட மதிப்பு 22 அடி கொடுத்தீங்கன்னா 488 420. ஸோ 420 × 21 r² ஹச்சோட மதிப்பு 8820 சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து r² ஹச்சோட மதிப்பு. இந்த பூமனுடைய பரப்பளவு வந்து r² ஹச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அடிப்பாகம் இருக்கு இல்லையா, அடிப்பாகத்தினுடைய மதிப்பு அதோட பேஸோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க, 1386 கொடுத்தாங்க. அடிப்பாகன்றது என்ன, வட்டமா, அதோட மதிப்பு என்ன வரும், r² சொல்லி வருமா. ஸோ r² மதிப்பு r² மதிப்பு இங்கே தனியாக இருக்கும். r² மதிப்பு 1386 சரிங்களா. அப்போ பையோட மதிப்பு என்ன வரும், 22/7 × r² = 1386 அப்படின்னா 132 6 6 6 132 மிச்சம் 6 3 63. ஸோ r² மதிப்பு என்ன வரும், 63 × 7 சொல்லி வரும் சரிங்களா. r² மதிப்பு 63 × 7 சொல்லி வரும். r² மதிப்பு அடிச்சிங்கன்னா 63 × 7 சொல்லி வரும். இதை வந்து இந்த இடத்துல புட் பண்ண போகிறோம். ஸோ r² மதிப்பு 63, ஹச்சோட மதிப்பு நமக்கு என்ன தேவை, ஹச்சோட மதிப்பு 8820 வகுத்தல் 63 × 7. இது சுருக்குனிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன, சாரி ஒரு நிமிஷம் இங்கே தப்பு பண்ணுறேன்னா, r² மதிப்பு இது ஹெச்சோட மதிப்பு r² = 1386 வகுத்தல் 22 63 × 7 441. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 63 × 7 மதிப்பு 441. அடி எடுத்தீங்கன்னா ஹெச்சோட மதிப்பு 20 வந்துடும். ஹெச்சோட மதிப்பு 20 அப்படின்னா r² ஹெச்சோட r² மதிப்பு என்ன வரும், 880 சாரி. இப்போது நமக்கு ஹெச்சோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஹெச்சோட மதிப்பு 20 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா சரிங்களா. r² மதிப்பு r² 8820 வகுத்தல் இந்த ஹெச் இந்த இடத்துல போடுறோம்ப்பா, இந்த இடத்துல போடுறோம் சரிங்களா. வந்து தனி கலரில் எழுதுகிறேன் சரிங்களா, ரொம்ப குழப்பிட போகுது. இங்கே r² ஹெச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம புட் பண்ண போகிறோம் சரிங்களா. r² மதிப்பு r² × ஹெச்சோட மதிப்பு 8820 அப்படின்னா ஹெச்சோட மதிப்பு என்ன, 8820 வகுத்தல் சாரி r² மதிப்பு r² மதிப்பு 20 அடிச்சடிச்சு எழுதக்கூடாது. 8820 அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்சோட மதிப்பு தெரியும். r² மதிப்பு 8820 வகுத்தல் 20 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 441 சொல்லி வரும். அப்போ r மதிப்பு 21² தான் 441. ஸோ r மதிப்பு 21. ஸோ நமக்கு r மதிப்பு தெரியும், அவருக்கு ஹெச்சோட மதிப்பு தெரியும். நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கோணனுடைய சுற்றி கவர் பண்ணக்கூடிய அந்த கேன்வாஸினுடைய லென்த் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா வலைபரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனு சரிங்களா. இந்த கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட மதிப்பு πr. எல் நமக்கு எல்லோட மதிப்பு என்ன, எல் கண்டுபிடிக்கணும்னா அது முக்கோண வடிவில் இருக்கா, இது r இது h இது எல் அப்படின்னா எல்லோட மதிப்பு √r² + h² சரிங்களா. r² + h² சரிங்களா.
அப்போது இங்கே எல்லோட மதிப்பு என்ன வரும்? எல்லோட மதிப்பு r² + h² அண்டர் ரூட். சரிங்களா? ஆரோட மதிப்பு என்ன? 20. 20² + 21² = சரிங்களா? இதோட எல்லோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 29ன்னு சொல்லி வரும். பெருக்குனீங்கன்னா இது வந்து பித்தாகரஸ் தேற்றத்தில் பார்த்தாலே தெரியும், 29 வரும். நமக்கு என்ன தேவை? இதனுடைய லென்த்து தான் தேவை. சரிங்களா? இதனுடைய லென்த்து தேவை. ஸோ πr/l ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா πr/l 22/7 ஆரோட மதிப்பு என்ன? ஆரோட மதிப்பு 21 எல்லோட மதிப்பு 29. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 = 1914 மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 1914 மீட்ரு. இப்போ நமக்கு என்ன தேவை? இது வந்து என்ன, அந்த ஒட்டுமொத்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த கேன்வாஸினுடைய அந்த கூம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கேன்வாஸினுடைய சுற்றளவு. இதில் வந்து இது வந்து எல்என்டிபி நீள, அதனுடைய அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நீளம் தானே கேட்குறாங்க. அப்போ அதை வந்து 3 வகுத்துட்டீங்க, 1914 / 3 சொல்லி கொடுத்துட்டீங்க. லென்த் வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 638 மீட்டர்னு சொல்லி வரும். ஸோ இவ்வளோதாங்க. கணக்கு கொஞ்சம் லென்த்தியான கணக்கு. ஃபஸ்ட்டு ஆரோட மதிப்பு அப்புறம் ஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சப்பறம் எல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த கேன்வாஸோடைய ஒட்டுமொத்த பரப்பளவோட மதிப்பு 1914 மீட்டர் சொல்லி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் லென்த் வந்து 638 மீட்டர்னு சொல்லி கிடச்சிடும். செம்ம லென்த்தியான கணக்கு, பட் இதுதான் கான்செப்ட். அடுத்ததான் ஒரு நகரத்துடைய பாப்புலேஷன் 13 லட்சமாக இருக்குது. 1,30,000 இருக்குது. சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு இயரில் 15% இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருஷத்தில் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2வது வருஷம் கழித்து அந்த நகரத்துடைய மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இனிஷியல் எவ்வளோ இருந்துச்சு, நியூவாக எப்போ இருந்துச்சு? சரிங்களா? ஃபஸ்ட் இயரில். சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகுது? 15% இன்க்ரீஸ் ஆகுது. 15%ஓட பின்ன வரைக்கும் 3/20. சரிங்களா? இது 3/10. சரிங்களா? அப்போது 20 இருந்தது 23 சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? 20 இருந்தது இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, 3 வந்து கூடியிருக்கும். சரிங்களா? 23 மாறி இருக்கும். அடுத்த 2வது வருஷத்தில் வந்து செகண்ட் இயரில் வந்து 10 13 மாறி இருக்கும். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 200 = 23 சொல்லி வரும். 200ஓட மதிப்பு இனிஷியலாக இருந்தது 1,30,000 அப்படின்னா இப்போ இருக்கிறதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 23 × 13 × 1,30,000 1,30,000. சரிங்களா? வகுத்தல் 200 சொல்லி வருமா? 1ஓட மதிப்பு என்ன வரும்? 200 ரேஷியோட மதிப்பு 1,30,000 அப்படின்னா 1ஓட ரேஷியோ 1,30,000 / 200 சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது கடைசியாக 1,99,350 சொல்லி அதோடைய மக்கள் தொகை வந்து மாறி இருக்கும். சரிங்களா? இதுதான்ப்பா கான்செப்ட். அடுத்ததாக ஒரு சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து 2 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 60 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 63 கிடைக்குது அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். ஸோ 2 வருஷத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 30 ரூபா. அப்போ ஃபஸ்ட் வருஷம் 2வது வருஷம் இது வந்து பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட் வருஷம் 30 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 2வது வருஷமும் 30 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கும். ஆனால் கூட்டு வட்டியில் 2வது வருஷம் 63 ரூபா. சரிங்களா? அப்போது இங்கே வந்து 60 ரூபா இருக்குது ப்ளஸ் ஒரு 3. சரிங்களா? 2வது வருஷம் 63 ரூபா கிடச்சிக்கும். சரிங்களா? இப்போது இந்த 30 ரூபாலேருந்து 3 ரூபாய் வந்து தான் இந்த வட்டிக்கான வட்டி தான் வந்து இந்த 3 ரூபா. சரிங்களா? அப்போது அசல் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 ரூபா வட்டி 30 ரூபா அசல் இன்ட்டு 100 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து 10% மதிப்பு வந்து 30 ரூபா அப்படின்னா பிரின்சிபல் 100% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு வெண்டர் வந்து ஒரு விற்பனையாளர் வந்து தன்னுடைய கோதுமையை வந்து 25% நட்டத்துக்கு விற்கணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. சரிங்களா? ஆனால் அவர் வந்து இடையில வந்து 35% வந்து கம்மியாக வச்சு 35% லெஸ் பண்ணுறாரு. லெஸ் தென் வாட் இஸ் மென்ஷன். சரியா? 35% லெஸ் பண்ணி விற்கிறாரு. விற்கும்போது அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இடையில வந்து கோல்மால் பண்ணுறாரு. ஸோ 35% லெஸ் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ இடம் இருக்கும்? 65% இருக்குமா வெயிட்டு? சரிங்களா? 65% தான் இருந்திருக்கும் வெயிட்டு. சரிங்களா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ப்ராஃபிட் வந்து இங்கே வந்து என்ன வரும்னா ப்ரைஸோட மதிப்பு இனிஷியலாக இருந்தது சிபி அப்புறம் எஸ்பி ப்ரைஸ் எவ்வளவு 25% நட்டத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. 25% பின்னாடிமா 1/4
ஸோ கழிச்சிங்கன்னா -1 வந்து குறையுது சரிங்களா. -1 வந்து குறையும். 4லேருந்து 1% வந்து குறைஞ்சிச்சுன்னா 3ன்னு சொல்லி வரும். ஸோ 25% குறைஞ்சி ஆரம்பத்தில் 4 ரூபா இருந்தது, விற்பனை விலை வந்து 3 ரூபாய்க்கு சொல்லி விற்கிறாரு சரிங்களா. அடுத்து வெயிட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 65% 35% லெஸ் பண்ணுறாரு. ஸோ 65% காஸ்ட் ப்ரைஸுக்கு கஸ்டமர் வந்து 100 கிராமுக்கு வந்து 65 கிராம் மதிப்புள்ள பொருளுக்கு 100 கிராமுக்கான விலையை வந்து கஸ்டமர் வந்து கொடுப்பாப்படி சரிங்களா. ஸோ 65 காஸ்ட் ப்ரைஸு, 100 வந்து செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 130 260 சரிங்களா. 260 இங்கே வந்து 300 சொல்லி வரும். ஸோ லாபம் எவ்வளவு 40 ரூபா. எவ்வளோக்கு 260 ரூபாய்க்கு சரிங்களா. இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 213 ஆமாம் 0 2 12 13 சரிங்களா. 20 13 ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 200 வகுத்தல் 13 15.38 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான்ப்பா. தேங்க்யூ.